ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான். சண்டே ஆனாலே வெளியில் போயிட்டு அது வாங்கணும் இது வாங்கணும் நிறையா வேலை வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கூட என்ன சொல்கிறது ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா சண்டே தான் பெரிய வேலையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ராசரி ஐட்டம்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கூட எசன்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியில் தன்னால் நம்மளே நேச்சுரலாக ஃப்ளேவர் ஏற்றி கொண்டு வந்தால் தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே பிரியாணிக்குன்னு ஒரு எசன்ஸ் வச்சுருக்குறாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் வந்து நான் பூண்டு குழம்பு, பூண்டு தொக்கு அந்த மாதிரி தேடினேன், அது கிடைக்கவே இல்லை. அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு குழம்பு அந்த மாதிரி குழம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே என்ன நம்ம வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம்னா, எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வந்தோம்னா நமக்கு வேணுங்கிறத தவிர்த்து என்னென்னவோ வாங்கிடுறோம். அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து நம்பியூர் சந்தைக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஊர்லேயே பெரிய சந்தை நம்பியூர் சந்தை தான். பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வேணுங்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தோம். நம்ம ரெகுலராக வர ஆரம்பித்ததுனால எல்லாருமே ஒரு காய்க்கு இந்தாங்க இன்னும் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பார்த்துட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயில். அந்த வெயிலில் எப்படிடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதோடயே நடந்து எல்லாமே வாங்கிட்டோம். அவங்களும் எப்படி தான் அந்த வெயிலில் அங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அந்த தார்பாய் கீழெல்லாம் செம ஹீட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அப்படியே எல்லாமே பர்ச்சேசிங் முடிச்சுட்டே இருந்தோம். ஒரு காயாக பார்த்து பார்த்து வாங்கினோம். இங்கே என்னென்னா நிறையா காயில் பூச்சி இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்து பார்த்து வாங்கினோம். ஆனால் இந்த இடம் ரொம்ப பெருசு. இந்த ஒரு 2 ஏக்கராவுக்கு மேலே இருக்கும் இந்த சந்தை. நம்ம என்ன எல்லாமே வேணும்னு நடந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டதுனால அவ்வளோ கூட்டம் இல்லை. இல்லைன்னா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். நடக்கவே முடியாது. இன்னும் டைம் ஆக ஈவினிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்பியூர் சந்தைக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம என்னென்ன சந்தையில் காய்கறி வாங்கணும்னு சொல்கிறேன். வெங்காயம் மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அதையும் காட்டுறேன் பாருங்க. தக்காளி 1 கிலோ வாங்கினோம். தக்காளி வந்து இது 1.5 கிலோ சாரி. நான் வந்து 1.5 கிலோ 40 ரூபாய்க்கு வாங்கினேன். தக்காளி 1.5 கிலோ 40 ரூபா வாங்கினேன். தக்காளி இப்போ தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. என்னங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ரேடிஸ் இது வந்து 20 ரூபா. 3 முள்ளங்கி தான் இருந்துச்சு. அந்த தாத்தா வந்து எனக்கு 1 எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. நான் 3 தான் இருந்துச்சு. இது இருந்தாமா அப்படி சொல்லி எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. பார்த்தீங்களா, இது வந்து 20 ரூபா. இது வந்து ஓகேவா என்னன்னு சொல்லுங்கள். இது விலை அதிகமாக இல்லை கம்மியாக? உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் ஊர்லலாம் வந்து கூறு காய்கறி நார்மலாகவும் இருக்கும். ஆனால் அதிகமாக வந்து கூறு கட்டி வச்சுருப்பாங்க. உப்பு முடிச்சு வச்சு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பீட்ரூட்டு 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அநியாயமாக இருங்க. ஒன்று தான் 20 ரூபா. அதுவும் கீழெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. நான் பொறுக்கி எடுத்தேன். அப்புறம் அந்த அக்கா வந்து சரி ஏன் பிடிக்காம ஏன் எடுக்கிறீங்க இந்தாங்கன்னு சொல்லி வேற ஒன்று நல்லதாக பார்த்து கொடுத்தாங்க. அது வீடியோ வருதான்னு தெரியல. அந்த வீடியோ இருந்ததுன்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் இஞ்சி. இந்த இஞ்சி 20 ரூபான்னு வாங்கினேன். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். 20 ரூபாய்க்கு பரவாயில்லையா உங்கள் ஊரில் எப்படி? இதுவும் வந்து கூறாக ஒரு தட்டு போட்டு அதில் வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருந்தாங்க 20 ரூபா அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெண்டைக்காய். இவ்வளோ வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வெண்டைக்காய் பாருங்க. இங்கே என்னென்னா சந்தைக்கெல்லாம் நம்ம போகும்போது நாமளே வந்து கட்டை பை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொண்டு போயிடணும். இவ்வளோ காய் வந்து 30 ரூபா. இது பரவாயில்ல இல்லைன்னு சொல்லுவோம். வெண்டைக்காய் எல்லாமே வந்து பிஞ்சு வெண்டைக்காய் தான். பார்த்து தான் எடுத்துகிட்டு பாருங்க. இது எல்லாமே பிஞ்சு வெண்டைக்காய். இது போக நாங்கள் வந்து கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வெங்காயம் வாங்கியிருக்கோம். வெங்காயம் அங்கே இருக்குது. வெங்காயம் வந்து 1.5 கிலோ 50 ரூபான்னு வாங்கியிருக்கேன். அது பரவாயில்லைன்னு சொல்லி சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து வந்து காட்டுறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சின்ன வெங்காயம். இது வந்து 1.5 கிலோ 50 ரூபா வாங்கினேன். பிரிச்சு காட்டுறேன். நல்லா புது வெங்காயமாக இருந்துச்சு. பழைய வெங்காயம் அதெல்லாம் ரொம்ப சுண்டி போயிருச்சு. இது கொஞ்சம் நல்லா குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கினேன். இதெல்லாம் சரியான
பாருங்க எப்படி இருக்குங்க. வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதனால் இப்படி வாங்கணும். எங்கள் ஊரில் வந்து இது 1,5 கிலோ 50 ரூபா நான் வாங்கினேன். நீங்கள் அங்கே உங்கள் ஊரில் எப்படி எந்த ஊர் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் இதில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரியில் இது வந்து அந்த பை கிடையாது. இந்த பை வந்து சும்மா வீட்டிலேருந்து நாங்கள் கொண்டு போகிற பை. இதில் வாங்கிட்டு வரோம். இங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆச்சி நாட்டுக்கோழி மசாலா, அப்புறம் இது வீட்டில் பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருப்போம். இப்போ டக்குன்னு ஒரு ரெசிபி பார்க்குறோம், இல்லை ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுது அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் காஃபிக்கு உள்ள ஒரு சரமே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சரம். அப்புறம் மஞ்சள் தூள். அப்புறம் இது வந்து சிக்கன் சில்லி சிக்கனோட மசாலா 65 சில்லி சிக்கன் எது வேணாலும் சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கோலவாவில் வந்து ஒரு கேக் வாங்குவேன், லேயர் கேக். இது வந்து எங்கள் வீட்டுக்கு முடிச்சு எடுத்துருக்காரு. இதை வச்சுருக்கேன். 2 பேருமே பாதி பாதி சாப்பிடுவோம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், ஸ்விஸ் ரோல், மினி ஸ்விஸ் ரோல். இதில் ஒன்று வாங்கியிருக்கோம். இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளவு தெரியல, எவ்வளோன்னு. இதை வாங்கியிருக்கோம், இது வாங்கியிருக்கோம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எத்தனை வருஷம் அப்படியே உடஞ்சிருக்க மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 50-50 பிஸ்கெட்டு தொட்டு சாப்பிட்றதுனால சரி, வெறுவாயில் சாப்பிட்றதுனால சரி அவ்வளோ பிடிக்குது. இது ஏன் எனக்கு பிடிக்குதுன்னு தெரியல, ஆனால் இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பிஸ்கெட் சாப்பிட்டாலும் இது எனக்கு மில்கி கீஸ் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதில் ஓவர் சுகராக இருக்கா, அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதில் இறங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆச்சி ராயல் சேமியா பாயாசம், சேமியா பாயாசம் கிட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு இது அப்படியே வாங்கியிருக்கோம் பாருங்க. இது எவ்வளோ வந்துச்சுன்னா 2 சேர்த்து 75 ருபீஸ் வந்துருக்கு. இன்ஸ்டண்ட்டாக வைக்கலாம் மாட்டேங்குது. எனக்கு வந்து பாயாசமாக வைக்க தெரியாது, இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். பின்னாடி அவங்களே போட்டிருக்காங்க எப்படி வைக்கணும் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க, அதை பார்த்து அது. அப்புறம் இதில் பார் எக்ஸோ பார் வாங்கியிருக்கேன். எப்போதும் விம்மு தான் வாங்குவேன், ஏன்னா ரொம்ப நாளாக அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்போதும் விம்மு யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை சரி இதான் இருந்துச்சு, இது புதுசாக இருக்கும். சரி புதுசானா இந்த பேக்கே புதுசாக வந்துருக்கு. எக்ஸோ வந்து பழைய பிராண்டு, அந்த பேக் புதுசாக வந்துருக்கனால சரி இதில் வந்து ஒரு 5 வந்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வேனிஸ் ஜில்லட் ஒன்று வாங்கியிருக்கோம், ஜில்லட் ரேசரு. அப்புறம் வந்து கிளினிக் ப்ளஸ் ஒரு சரம். எப்போதுமே பாட்டிலாக வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்புறம் ஒரு ப்ரௌனி வாங்கியிருக்கோம். இது எவ்வளோன்னு தெரியலையே, 20 ரூபாய் எடுத்துக்கணும் ப்ரௌனி. அப்புறம் மேரிகோல்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் மாமியார் இவங்கெல்லாம் வந்து இந்த மேரிகோல்டு தான் சொல்லுவாங்க. இவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா இவருக்கு மில்க் பிக்கீஸ் தான் பிடிக்கும். கரெக்டாக? ஆமாம், அவருக்கு வந்து மில்க் பிக்கீஸு. ஆனால் அது வாங்கலாம், அவர் எடுக்கவே இல்லை. அவருக்கு பிடிக்குன்னா அவர் தான் எடுத்துருவாங்க. இது எங்கள் அம்மா எங்கள் மாமியார் இதெல்லாம் சும்மா ஈவினிங் டைம்லேயும் சரி காலையிலையும் காஃபி குடிக்கும்போது ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க. ஒரு 2 பிஸ்கெட் ஒரு 3 பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. நான் தான் வந்து பிஸ்கெட்டு டீ கூட பிஸ்கெட் இருந்துச்சுன்னா இப்போ இந்த பேக்கெட் எடுத்தோம்னா இதில் 1/2 பேக்கெட் சாப்பிட்றோம், 3/4 பேக்கெட் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவோம், அந்த மாதிரி சாப்பிடுவோம். சேமியா பேக்கெட் 2 வாங்கிப்போம். இது வந்து வறுத்த சேமியா. அங்கே வந்து நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சு. ராகி சேமியா, கோதுமை சேமியா, இந்த மில்லட்டில் இருந்தது. அப்புறம் போக தக்காளி சேமியா, அப்புறம் வந்து லெமன் சேமியா, அதெல்லாம் இருந்துச்சு. அது ஃப்ளேவர் இது வரையும் சாப்பிட்ருக்கோம், ஆனால் அதிகமாக பிடிக்காது. மில்லட் சேமியா வந்து அது கொஞ்சம் பக்குவமாக செய்யணும், எங்களுக்கு அந்த டைம் இல்லாதனால நான் நார்மல் சேமியா எடுத்தேன். அப்புறம் இதுவும் 1 பை 1 கெட் 1ல வாங்கியிருக்கேன். பை சின்னதாக இருக்குது, ஆனால் எடுக்க வந்துட்டே இருக்கு. இதுவும் பாருங்கள் பை 1 கெட் 1ல வாங்கினது. இது வந்து எவ்வளோன்னா எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்துருக்கேன். இதுதான் கடையோட பில்லு. நூடுல்ஸ் பாக்கெட் 75 ரூபா எம்ஆர்பி, ஆனால் அவங்க 70 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க.
ஆமாம் 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டும் சேர்ந்து 70 ரூபா. ஒருத்தலையான்னு சொல்லுங்கள், பையன் கேட்டோம் ஆஃபர் பண்ணுவாங்க. இது வந்து எவ்வளோ இது இருக்குதுன்னா 4 இருக்குது. இதில் 4 இதில் 4 மொத்தம் 8 இருக்குது. 8 பேக்கெட். ஒரு பேக்கெட் வந்து கடையில் வந்து 13 ரூபாய்ங்கலாம் ஒரு பேக்கெட்டு. அப்போ வந்து இது 8 இருக்குதுன்னா எவ்வளோ வருது? மொத்தமாக நம்ம கடையில் தனியாக வாங்கினா 104 ரூபா. நம்ம வந்து இப்படி வாங்கி 8 கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோ நமக்கு சேவை? இது வந்து 70 ரூபாய்க்கு வாங்கிப்போம். ஒருத்தர் இல்லைங்க, பயங்கரமான ஒர்த்து. பரவாயில்ல, வாங்கினதுல இது வந்து கொஞ்சம் ஒர்த்தபுளாக வாங்கியிருக்கோம். ஆனால் இது அடிக்கடி இது வந்து உடம்புக்கு கெடுதல். அடிக்கடி இது பண்ணக்கூடாது. நம்ம என்னைக்காவது இப்போது என்ன சொல்கிறது, வேலை புரிஞ்சு வருவோமா, ரொம்ப டயர்டாக பசியோடு வருமோ, அப்போது அந்த டைமில் கொஞ்சம் இன்சிடெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம். அது எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் அடிக்கடி பசிக்கும் போது அவரே செஞ்சுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இருந்தேன்னா என்னை செய்ய சொல்லுவார். நான் இல்லைன்னா நல்லா அது இது என்னாவது ஒன்றுமே நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எதையாச்சும் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி முட்டையை போடுறது அதை பண்ணுறது எல்லாம் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு ஒன்றுமே பண்ணிட்டு என்ன. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டி இல்லைன்னா ஜாலிதான். கொண்டாட்டி இல்லைன்னா தான் தெரியும். அப்புறம் ஜோதி மார்க் சம்பார வைங்க. நாங்கள் எப்போ மயில் மார்க் தான் வாங்குவோம். இந்த தடவை அங்கே இந்த பிராண்ட் தான் இருந்துச்சு. மயில் மார்க்கு காணும் வாங்க. இது எவ்வளோ தெரியுங்களா? 45 ரூபா போட்டு இவங்க எவ்வளோ போட்டுருக்காங்க? 45 ரூபா போட்டுட்டு இவங்க வந்து 33 ரூபா கொடுப்பாங்க. பரவாயில்ல, இந்த கடையில் வந்து எல்லாமே ஹோல்சேல் கடை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பேக்கெட் வச்சுருவாங்க. அதை பொறுக்கி இந்த மாதிரி நமக்கு எடுத்துருவாங்க. பரவாயில்ல, எல்லாமே ஒர்க்கான ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது. இது எவ்வளோ சேமியாக்கு வந்து எவ்வளோ போட்டுருக்காங்கன்னா 80 ரூபா வருது. ஆனால் 65 ரூபா போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பேக் வந்து 75 ரூபா போட்டுருக்காங்க. ஒன்று வைரோல் கேட் ஒன்று. பரவாயில்ல, எல்லாமே ஒர்க்கு தான். இது வந்து பால் மட்டும் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். எப்படி செய்யணும்னு போட்டிருக்காங்கன்னா சூடான பாலையும் முழு பாக்கெட் ஆச்சி ராயல் சேமியா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம செய்கிறதா இருந்தால் சேமியா தனியாக வாங்கணும், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், பால், இதுலேயும் பால் வாங்குகிறோம். ஆனால் அதில் அது இவ்வளோ இருக்குது. அது போக நெய், சர்க்கரை இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பாக்கெட் வாங்கினோமா, பாலை வச்சோமா, அடன்னு கொட்டி வச்சு அவ்வளோதான். டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வராங்க, ஏதாவது செய்யணும்னா அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட் யூஸ் பண்ணலாம். வாங்கி வச்சுக்கிட்டோமா ஏதோ ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பில்லில் போட்டிருக்கீங்க பாருங்க. பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னா 519 ரூபா வந்துச்சு. கரெக்டாக. ஆனால் இது எல்லாமே வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒரு இப்போ என்ன சொல்கிறது, 75 ரூபானா 5 ரூபா கம்மியாக 70 ரூபாயா, 45 ரூபாய்னா 33 ரூபா, 23 ரூபாய்னா 16 ரூபா. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஒரு 5-10 கம்மி பண்ணி போட்டுருக்குறாங்க. பரவாயில்ல, இங்கே கம்மியாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே பரவாயில்ல. இதில் என்னென்னா நாங்கள் ஒரு பொருள் மறந்துட்டு வந்தோம். என்ன பொருள்? இது வந்து கடையில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜில்லெட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது எவ்வளோங்க? 15 ரூபா. 15 ரூபா, 20 ரூபா. மிஞ்சி போனால் நீ 30 ரூபா கூட வச்சுக்கோ. இது 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அநியாயமாக 99 ரூபா போட்டு. அதாவது இவங்களை குறை சொல்ல முடியாது. கம்பெனிக்காரன் வந்து அந்த ரேட்டுக்கு விற்கிறான் பாருங்க. இந்த கம்பெனிக்காரன் எப்போயெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க பாருங்க. அதே ஒன்றுமே இதில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான். வேறு ஏதாவதுனா கூட என்ன சொல்கிறது, உள்ளே இரும்பு இருக்கும், நம்ம பிளேடு மட்டும் வேணால் மாற்றிக்கிறது அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட. இது அப்படி கிடையவே கிடையாது. வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். யாராவது இப்படியெல்லாம் வாங்கி ஏமாந்துறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இவர்கிட்ட ரேட்டு எனக்கு தெரியல, ஒன்றுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்து ரேட்டு கேட்டேன். இது 12 ரூபா தான். நீ பார்த்துருக்கணும்ல என்கிட்ட கேட்டதுக்கு. கண்ணு தெரியல, படிக்க தெரியும்ல. படிக்க தெரியும். அப்புறம் தேடி பார்த்துருக்கலாம்ல. பின்னாடி இருக்குது அந்த குழுக்குள்ள எல்லாமே ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். இது கடைக்காரங்க சுற்றி அவங்க அது 7 ரூபா தான் லாபம் பார்த்துக்கோங்க. இதுதான் பில்லு. இன்னைக்கு தான் வாங்கணும். இதுக்கப்புறம் எங்களுக்கு சண்டே வந்து இப்படி தான் போகுது. காலையிலே எழுந்திரிக்கிறோம், கடை வேலை செய்கிறோம், திரும்ப சர்ச்சுக்கு போகிறோம். அப்புறம் வரும்போது தேவையான இந்த வாரத்துக்கு சமைக்கிறதுக்கு இது வந்து கம்மி தான். அந்த காய்கறி வந்து வாரம் பூரா வராது. இது எங்கள் அம்மா இவங்கெல்லாம் திருப்பூர் போயிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா மாமியார்லாம். அப்போ வந்து அந்த
எல்லாருமே நினைக்கிறோம் திருப்பூரில் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லை போச்சு. நம்ம ஊரில் பயங்கர விலைவாசி, எது தொட்டாலும் விலை அதிகமாக. இங்கே பார்க்க தான் வந்து ஐயோ கிராமம் அப்படிங்கிறாங்க. பட்டிக்காடெல்லாம் இது கிடையாது. இது விட்டு ஊரை விற்றுட்டு வந்துடுவாங்க இந்த ஊரில் எல்லாரும். அந்த மாதிரி ஊர் இது வந்து எங்களுக்கு என்ன 3 நாளைக்கு வரும் இந்த காய், 2 நாள் 3 நாள். நான் இதை ஒரு குழம்புல போட்டு அதை ஒரு பொரியல் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து எங்களுக்கு இது ஒரு 4 நாளைக்கு வரும். அப்புறம் திரும்ப அங்கேருந்து வாங்கிடுவோம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மலையப்பாளையம் சந்தை இங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறோன்னா, நாட்டுக்கோழியாக வெறும் சிக்கன் சிக்கனில் சிக்கன் சிந்தாமணி செஞ்சுட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம கோழி வேறு முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. கோழியெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். கோழி இருக்கிற இடத்தையெல்லாம் டைசனை குடிக்க வைக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நைட்டுக்கு ரொட்டீன் அப்படியே போகும். இன்னைக்கு லீவு ஆக்சுவலாக. அதனால் சரி, அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.